ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். I used to be humans once, so I am told I don't remember it myself. Which novel begin with these lines? அதாவது இந்த லைன் வந்து எந்த நாவலில் வந்து ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா அனிமல்ஸ் பீப்புள் அப்படின்ற நாவலில் தான் இது மாதிரியான லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்டே வரும் அப்படின்றாங்க. 2007 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்திரா சின்ஹா அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. Second question, which novel by Kiran Desai was serialized in the New Yorker magazine? Answer, Hullabaloo in the Guava Orchard. 1998 வந்து இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. Third question, which British novelist of Indian origin had to go into hiding for writing The Satanic Verses 1988? Answer, சல்மான் ரஷ்டி. அதாவது சல்மான் ரஷ்டி அப்படின்றவங்க எழுதின த சட்டானிக் வேர்சஸ் வந்து 1988 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்க கொஞ்சம் வருஷமா போலீஸோட ப்ரொடக்ஷனுக்கு கீழே மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க எழுதின இந்த சட்டானிக் வேர்சஸ் இந்த கதையில வந்து பிளாட் எப்படி இருந்திருக்க போறேன்னு அப்படின்னா ரிலீஜியஸ் சம்மந்தமா இருந்திருக்கு. ஸோ அதனால சம் முஸ்லிம்ஸ் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து இஸ்லாமுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து ப்ரொடக்ஷன், அதாவது போலீஸ் ப்ரொடக்ஷனுக்கு கீழே மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க, கொஞ்சம் வருஷமா இருந்திருக்காங்க. Fourth question, whose novel is The Ministry of Utmost Happiness? ஆன்சர் என்ன அப்படின்னா அருந்ததி ராய் அப்படின்றவங்க தான் இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க. Fifth question, which is the final book in the Ibis Trilogy by Amitav Ghosh? அதாவது ட்ரைலஜி மீன்ஸ் என்ன அப்படின்னா காமன் தீம்ல இருக்கிற 3 புக் சேர்ந்தது தான் ட்ரைலஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுல அமிதாவ் கோஷ் எழுதுற இபிஸ் ட்ரைலஜில ஃபைனல் புக் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபிளட் ஆஃப் ஃபயர் 2015 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதர் 2 புக்ஸ் வந்து என்ன அப்படின்னா சி ஆஃப் போப்பீஸ் 2008 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ரிவர் ஆஃப் ஸ்மோக் 2011 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இபிஸ் இஸ் த நேம் ஆஃப் தி ஸ்கூனர். அதாவது இபிஸ் அப்படின்றது ஒரு நேம். யாருக்குள்ள நேம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஸ்கூனர் அப்படின்ற படகுக்குள்ள நேம் தான் இபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பைரேட் ஆஃப் த கரேபியன் மூவில வர ஜாக் ஸ்பாரோ அவர் யூஸ் பண்ண படகு தான், அந்த பிளாக் ஷிப் தான் என்னன்றாங்கன்னா ஸ்கூனர் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கண்டென்ட் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.